காலகட்டத்தில் அதிகமாக ஈமான் அந்த பலஸ்தீனுடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இதுதான் அர்த்தம். இப்ப மறைமுகமாக நம்மிடம் என்ன சொல்ல வருகின்றான்? உங்களிடத்தில் அந்த அந்த அளவுக்கு ஈமான் இல்லை, அதனால் தான் உங்களுக்கு அவ்வளவு சோதனையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய உள்ளத்தில் அந்த அளவுக்கு ஈமான் கிடையாது. பலவீனமான ஈமானை கொண்டு ஃபஜ்ரும் இஷாவும் எப்பதான் இந்த தராவி முடியும் என்று சொல்லி, எப்பதான் இந்த நோன்புடைய காலங்கள் முடியும் என்று சொல்லி காத்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு ஸஹர் இருந்தாலும் சரி, இஃப்தார் இருந்தாலும் சரி, ரமதானுக்கு முன்பும் ரமதானுடைய காலகட்டத்திலும் அந்த முஸ்லிம்களுக்கு சாப்பிடுவதற்கு பஞ்சமாக இருக்கிறது. என்ன சாப்பிடுவது என்று தெரியாமல் சிறிய பிள்ளைகளாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவ்வளவு சோதனை நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் மறைமுகமாக நம்மிடம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன என்று தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் அந்த அளவுக்கு ஈமானை எதிர்பார்க்கின்றான்.